நம்ம டென்டிஸ்ட் கிட்ட பல்லு ரொம்ப தூக்கலா இருக்கணும், இல்லாட்டினா பல்லு ரொம்ப கோணமானலா இருக்கணும், டென்டிஸ்ட்டை போய் பார்க்கறதுக்கு போவோம். இந்த மாதிரி டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது நிறைய கிளிப் வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த கிளிப் வெரைட்டி வித்தியாசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எது வந்துட்டு இதில் நம்ம சூஸ் பண்ண போறோம், ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ முதல்ல இருக்கிற வெரைட்டி பார்த்தோம் அப்படின்னா பழைய காலத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிமூவபிள் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேர் என்ன அப்படின்னா ஹார்லிஸ் அப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அப்ளையன்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட்ல இருந்து ஒரு வயர் மாதிரி ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த வயர் வந்துட்டு டாக்டர் மாசம் நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் அதை டைட் பண்ண அது பல்லு மேல அழுத்தம் கொடுக்க போகுது. இதனால உங்களோட பல்லு நகர்ந்து உள்ள போக போகுது. இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சில நேரத்தில் நம்ம இது வேணாம் அப்படின்னு நினைச்சா கழட்டி வச்சுக்க முடியும். ஆனா பெரும்பான்மையா ஒரு நாள்ல சாப்பிடுற டைம் தவிர கிளீன் பண்ற டைம் தவிர பாக்கி இருக்கிற நேரம் எல்லாமே இந்த கிளிப்பை நம்ம போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ல இல்லாட்டினா தூக்குல இருக்கிற பல்லு மட்டும் தான் இது உள்ள தள்ள முடியும். வேற எந்த டைரக்ஷன்லயும் இதனால பல்லு நகர்த்த முடியாது. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிதான் நம்ம இப்போ அதிகமா பார்க்கக்கூடிய பிக்சட் அப்ளையன்ஸ் இல்லாட்டினா பிரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வந்திருக்கு. இப்போ இந்த முறை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத அடுத்த வாரத்தில் இருக்கிற வீடியோல பார்க்கலாம். இந்த பிரேசஸ் நமக்கு மெட்டல் மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா சில நேரத்தில் பல்லு கலர்ல செராமிக் பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய பிரேசஸ் அப்படின்ற முறை மாதிரி ஒரு வயர் ஒன்று போகுது. அந்த வயர் இந்த பிராக்கெட்ஸ்குள்ள உட்கார்றதுக்காக நம்ம ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதனால இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எப்படி இருக்கிற பல்லையுமே நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபோர்ஸ் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது.